வயலட் இது பார்த்தீங்களா அந்த பைக்கு? அப்படியா? ஃபுல்லாக இது பார்க்கல. என்னது புரியல? இல்லை, அல்ட்ரா வயலட்னு ஒரு இது பைக்கு பிராண்டு. ஓ, ஓகே. அது வந்து அந்த அல்ட்ரா வயலட்ன்றதே ஒரு பிராண்டா? பிராண்ட். ஓகே. பைக்கு பிராண்டு. அது அந்த வேகமாக போகிற பைக் பேர் ஃபாஸ்ட் சூப்பர் பைக்ஸ் தானே? சூப்பர் பைக்ஸ். ஆமாம், இது வந்து அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் பைக் இல்லை, பட் ஆனால் பைக்லேயே ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக கிராஸ் பண்ணி போயிட்டானா? ஆமாம், கிராஸ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக எலக்ட்ரிக். ஓ, லுக் நல்லா இருக்குமா? பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ இருக்கும் காஸ்ட்? அது வந்து ஏதோ 5 lakhs அந்த மாதிரி. அவ்வளோதானா? பைக்கு 2 lakh 4 5. இல்லை, நீ சூப்பர் பைக்குன்னு ஒன்று நான் ஏ வண்டி BMW ஒரு லட்சத்தி இருபதாயிரம். நான் அது காசு. என்னோட ஏப்ரிலா ஸ்கூட்டி இருக்கு இல்லையா, அதுவே 1,20,000. அது கம்பேர் பண்ண கம்மி தானே. ஏப்ரிலா வந்து சூப்பர் பெஸ்ட்டு. எலக்ட்ரிக்கில் வந்து இந்த செக்மெண்ட்டில் இன்னும் இது வரைக்கும் வரவே இல்லை. ஆமாம், கரெக்ட். நான் எலக்ட்ரிக்குன்னு இன்னும் காஸ்ட்லியாக இருக்குமோ நான் தான் நினச்சேன். நான் அவன் என்ன பண்ணுங்க தெரியுமா, டிஷ்ஷை வித்தியாசமாக கொடுத்துருக்கோம். டிஷ்ஷு அதான் அந்த இதுதான் அந்த இடம் தான். டிஷ் டிஃப்ரெண்டாக கொடுத்துருந்தா நல்லா ஓடிடும். இப்போ இல்லை கடை இல்லை, அவுட்டு. அப்போவே அவுட் ஆயிடுச்சு. அப்போ வந்து நடுவில் லாக்டவுன் வந்துருச்சு 6 months. அப்போயே அவுட்டு. 6-7 months லாக்டவுன் வந்துருச்சு. பெங்களூரில் எந்த புது ரெஸ்டாரண்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு இங்கே, அப்புறம் கவர்மெண்ட்டில். அப்படியா? ஆமாம், ராமேஸ்வரம் கேஃபே எல்லாமே இங்கே தான். இந்த ஊர்லேருந்து ராமேஸ்வரம். ஆமாம், ஓகே. நல்ல இன்ஃபர்மேஷன். ஓடும். இங்கே தான் முதல்ல வரும். இதுக்கப்புறம் தான் எல்லா இடத்துக்கும் போகும். ஏன்னா க்ரௌட் வந்து கொஞ்சம் காஸ்மோபாலிட்டன் க்ரௌட் இங்கே. அது ஒன்று. அதே மாதிரி கோரமங்கலாலையும் இப்போ தான் HSR வந்து அந்த லெவல் டச் இன்னும் பண்ணல, அந்த லெவல் போயிட்டுருக்கு. இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஏரியா இல்லை, இந்திரா நகர் ஓல்டஸ்ட். இது ஓல்டஸ்ட் ஏரியா இல்லை. என்ன சொன்னேன்? இல்லை, எப்படி HSRக்கு இன்னும் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் கிடச்சதா இல்லை? அப்பர் ஹேண்ட்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ப்ராக்சிமிட்டி டு எலக்ட்ரானிக் சிட்டி, எல்லாமே பக்கம், எல்லாமே மிட்டு, ஆக்சசிபிலிட்டி எல்லாமே உனக்கு பார்த்தோன்னா HSR வந்து இப்போது இந்திரா நகர்லேருந்து உனக்கு எலக்ட்ரானிக் சிட்டி கொஞ்சம் தூரம், ITPL கொஞ்சம் பக்கம், எலக்ட்ரானிக் சிட்டி ரொம்ப தூரம். எங்களுக்கு அப்படி இல்லை. HSR வந்து அப்படி இல்லை, உனக்கு வந்து எல்லாமே பக்கம். நைஸ் ரோடுமே ஆக்சசிபிள், பக்கத்துலேயே நைஸ் ரோடு. எலக்ட்ரானிக் சிட்டி பக்கம், ITPL வந்து ஆக்சசிபிள், பக்கம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஈஸி ரிலேட்டிவ்லி. ஏர்போர்ட் ஒன்று தான் ரொம்ப தள்ளி. ஏர்போர்ட் ஆல்மோஸ்ட் ஃபார் எவ்ரி பார்ட் ஆஃப் பெங்களூர் ஏர்போர்ட் ரொம்ப தள்ளி, எக்ஸப்ட் அந்த எலாங்கா, ஹெப்பால். அங்கேயும் 20 kilometers தான். அங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அவ்வளோதான். ரைட்டில் பாரு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட், ஐஸ்கிரீம் வழக்கமான ரெஸ்டாரண்ட், அந்த ஃபலூடா. ஈஸியாக நான் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் இல்லை, இல்லவே இல்லை. நாங்கள் இங்கே தானே பிறந்து வளர்த்தது. ஒரே லெட்டர்ஸ் மாதிரி இருக்கு.
எங்களுக்கு நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இங்கன்றதுனால கன்னடா தான் ஈஸியே. கன்னடா தான் ஈஸி எங்களுக்கு. சார் புல் அடிப்பாங்க பயங்கரமாக. அதான் சுவை. அங்கே ஒரு ரைட்டிங் இருக்கா அங்கே முன்னாடி ஒரு மாதிரி எல்லோ கலர் ரைட்டிங் சுவைன்னு போட்டிருக்கு பாரு. ஒரு யூட்டர்ன் பாயிண்ட் வரும். இதாம்மா சுவைன்னு போட்டிருக்கு ஒரு யூட்டர்ன் பாயிண்ட். ஆமாம், பாண்டியன் இருக்குது.